மானச புஷ்கரணி கோயிலோட தெப்பக்குளங்க. ஹலோ வெல்கம். இன்றைக்கி வீடியோவில் திருமுல்லை வாயிலில் இருக்கிற மாசிலா மணீஸ்வரர் கோயில் பார்க்கலாங்க. எதனால் மாசிலா மணீஸ்வரர்ன்ற பேர் வந்துச்சு, ஏன் இந்த கோயிலை கிரியா சக்தி தலம்னு தம்ப்நெயிலில் போட்டேன்றதை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாங்க. சென்னை சுற்றியுள்ள ஊர்களுக்கு திருமுல்லை வாயில்னால் நல்லா தெரியுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் சீர்காழியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். சீர்காழியில் இருப்பது தென் திருமுல்லை வாயில், இது வட திருமுல்லை வாயில். கோயிலுக்கு எதிர்க்க ஒரு 16 கால் மண்டபம் இருக்குங்க. இதில் ஒரு ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. இந்த 16 கால் மண்டபத்தை மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்னு சுற்றி இப்போது கிரில் கேட் போட்டிருக்காங்க. இந்த மண்டபத்துக்கு சைடில் ஒரு பெருமாள் கோயிலும் இருக்குங்க. சீர்காழியில் நான் குறிப்பிட்ட கோயிலோட பேர் முல்லை வனநாதர் திருமுல்லை வாசல். அதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம்ங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலேருந்து இந்த கோயில் 9 கிலோமீட்டருங்க. பாடியில் நம்ம பார்த்த திருவெல்லீஸ்வரர் கோயிலேருந்து ஒரு 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குங்க. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து 36 கிலோமீட்டருங்க. இந்த கோயிலோட லொக்கேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேங்க. நான் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்களில் நம்பர் 22 சுந்தரரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலம். பெரிய புராணம் இயற்றிய ஷக்கீலார் சுந்தரர் எவ்வாறு இந்த இறைவனை வழிபட்டார் என்றதை விவரிக்கிறார். சுந்தரமூர்த்தி நாயனார் அவருடைய மனைவி சங்கிலி நாச்சியாருக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறியதால் திருவத்தியூரில் ஈஸ்வரனை வழிபட்டு திருவாரூர் போகிற வழியில் அவர் கண் பார்வை இழந்தார். திருமுல்லை வாயிலில் இந்த இறைவனை அவர் வேண்டும் போது அவருக்கு கண் பார்வை இல்லை என்பதை ஷக்கீலார் குறிப்பிடுறார் பெரிய புராணத்தில். பிரம்மாண்ட நுழைவாயிலுங்க, அதில் நிறைய சிற்பங்கள் இருக்குது. அருணகிரிநாதர் இந்த கோயிலில் உள்ள முருகனை புகழ்ந்து 3 திருப்புகழ் பாடல்களை பாடியுள்ளார். இந்த கோயில் உள்ள தாயார் கொடியிடை அம்மன் அவர்களுக்கும் தனி சிறப்பு உண்டுங்க. காஞ்சிபுரத்தில் இருக்கிற கோயில்கள் நம்ம பார்க்கும்போது மும்மூர்த்தி வாசத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். 3 கோயில்களை குறிப்பிடுது. அதே மாதிரி இங்கே உள்ள அம்மன் 3 சக்திகளில் ஒரு சக்தியாக திகழ்கிறாள். இந்த கோயில் உள்ள அம்மன் சிலையை வடிவமைத்த சிற்பி 3 அம்மன் சிலைகளை ஒரே நேரத்தில் செதுக்கினார். இந்த 3 சக்திகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. இச்சா சக்தி என்பது விருப்பங்களை நிறைவேற்றும் சக்தி. இந்த சக்தி திருவுடை அம்மனாக மேலூர், மீஞ்சூர் பக்கத்தில் இருக்கும் மேலூரில் நீங்கள் பார்க்கலாம். ஞான சக்தியாக வடிவுடை அம்மன் திருவத்தியூரில் பார்க்கலாம். நீங்கள் கிரியா சக்தி, அதாவது செயல்திறன், படைப்பாற்றல், எண்ணங்களை செயலாக மாற்றுவதற்கு இந்த அம்மன் கொடியிடை அம்மன் திகழ்கிறாள். வெள்ளிக்கிழமையில வர பௌர்ணமி தினத்தன்று இந்த 3 கோயில்களையும் ஃபர்ஸ்ட் திருவுடை அம்மன், 2வது வடிவுடை அம்மன், 3வது இந்த கோயிலில் இருக்கிற கொடியிடை அம்மனை நீங்கள் வழிபட்டால் 3 சக்திகளுக்கு உண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இச்சா சக்தி, ஞான சக்தி, அதாவது ஜனன சக்தி, கிரியா சக்தி. இந்த 3 சக்தியில் இந்த ஸ்தலம் கிரியா சக்தி தலம். இந்த அம்மனை வழிபட்டால் செயல்திறன், படைப்பாற்றல் திறமை வளரும். நான் இப்போ சொன்ன விஷயங்களை இந்த போர்ட்லேயும் குறிப்பிட்டிருக்காங்க. கூடவே ஸ்தல வரலாறும் இருக்குது. இந்த கோயிலோட கருவறையை சுற்றி மொத்தம் 23 கல்வெட்டுகள் இருக்குங்க. இந்த கோயில் தேவார காலத்துக்கு முன்பே, அதாவது 6ஆம் நூற்றாண்டிலேயே சிறிய கோயிலாக இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இந்த கருவறையை சுற்றி வரும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாக படங்கள் இருந்ததுங்க. போன வாட்டி வரும்போது அந்த கிளிப்பை இதோட ஜாயின் பண்ணுறேன். இப்போ ஏதோ கிளீனிங் ஒர்க் நடக்கிறதுனால அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்களான்றது தெரியல. இந்த கோயிலோட கல்வெட்டுகள் எல்லாம் மன்னர்களின் ஆட்சி காலம், அவர்கள் செய்த நன்கொடைகள், அவர்கள் இந்த கோயிலுக்கு நன்கொடையாக அளித்த நிலங்கள் பற்றிய விவரங்கள் எல்லாம் குறிக்குதுங்க. இந்த மாதிரி அரை வட்ட வடிவில் கருவறை இருந்தால் கண்டிப்பாக கஜபிருஷ்ட விமானம் தான் இருக்கும் மேலே. வள்ளி தேவியானியோட முருகருங்க. மூலவருக்கு பின்னாடி யூஸ்வலாக லிங்கோத்பவர் இருப்பார். இங்கே விஷ்ணு பகவான் இருக்கிறாருங்க. முருகருக்கு தனி சன்னதி வெளியே இருக்குங்க. கோயிலை சுற்றி வரும்போது அதை பார்க்கலாம். இந்த கோயிலில் 9 கிரகங்களும் ஒன்று இணைவதால் நவகிரகம் கிடையாதுங்க. சூரிய பகவான், பைரவர், வீரபத்ரர் அவர்கள் பாவத்தை போக்க இந்த இறைவனை வழிபட்டதுனால தனித்தனி பூஜைகள் கிடையாதுங்க. கொடியிடை அம்மனை சுற்றி வலம் வரும். நம்ம இப்போ மற்ற கோயிலில் மூலவர் பார்க்குற திசையில் இருந்து இடதுபுறமாக இருப்பாங்க அம்மன். ஆனால் 3 சக்திகளில் ஒரு சக்தியாக திகழ்கிற இந்த அம்மன் சற்று வித்தியாசமாக மூலவர் சன்னதியிலிருந்து வலதுபுறமாக இருப்பாங்க. மூலவர் உச்சியில் ஒரு வடு இருக்குங்க. அதனால ஆவுடையார் லிங்கத்துக்கு மட்டும்தான் அபிஷேகம். மூலவருக்கு ஃபுல்லாக சந்தன காப்பு பூசி வச்சுருப்பாங்க. வருடத்துக்கு ஒரு முறை சித்திரை மாதத்தில் சத்திய நட்சத்திர நாளில் வெந்நீரால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுதுங்க.
இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு குறிக்கிற வகையில் நம்ம உள்ளே நுழையும் போது விநாயகர் பார்த்தோம்ல, அவருக்கு மேலே இருக்கிற சிற்பங்கள்லாம் அதை தாங்க குறிக்குது. தொண்டை நாட்டு வட திசையில் உள்ள இந்த பகுதியை குறும்பர்களாகிய வாணன், ஓணான் என்று 2 குறுநில மன்னர்கள் இருந்தனர். இருவரும் முரடர்கள். இந்த குறுநிலை மன்னர்கள் ஆண்ட பகுதியெல்லாம் காஞ்சிபுரத்தை ஆண்ட தொண்டைமான் சக்கரவர்த்தி அவரோட கட்டுப்பாட்டில் கொண்டாடணும்னு ஆசைப்பட்டார். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட இந்த இருவரும் கோபமடைந்து தொண்டை நாட்டை சேர்ந்த புழல் கொட்டத்தினுள் நுழைந்து மக்களை அச்சுறுத்தி கொள்ளையடித்தனர். இந்த மாதிரி அடிக்கடி மக்களை தொந்தரவு செஞ்சு பொருள் சேதப்படுத்தி அவங்களை தொந்தரவு செய்யவே இந்த விஷயம் தொண்டைமான் சக்கரவர்த்தி காதுக்கு போச்சு. இந்த இருவரின் ஆட்டத்தை அடக்க வேண்டும் என்று காஞ்சிபுரத்திலிருந்து தொண்டைமான் சக்கரவர்த்தி படையோட கிளம்பிட்டார். கஜபுருஷ்ட விமானம் மூலவருது, இந்த பக்கம் தாயாரோட சன்னதி விமானம். தொண்டைமான் திருமுல்லை வாயில் வரும்போது இருட்டிருச்சு. அவரோட படையோட இரவை இங்கேயே கழிக்கலான்ட்டு இங்கேயே தங்கிட்டார். கோயில் செவற்ற மீன் செதுக்கி வச்சிருக்காங்க. தொண்டைமான் படையுடன் தூங்கிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நடு ராத்திரியில் மணி சவுண்டு கேட்குது. பக்கத்தில் இருக்கிற கோயிலில் எதனா அர்த்தஜாம பூஜை பண்ணுறாங்கன்ட்டு நினச்சிட்டு இவர் மந்திரி கிட்ட சொல்கிறார். குறும்பர்களின் அரணிலிருந்து அந்த ஓசை வந்ததுன்னு சொல்லவே விடிஞ்சதும் படையோட இவர் கிளம்புறார். தொண்டைமான் படையுடன் வராருன்ற செய்தி ஆல்ரெடி குறும்பர்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. குறும்பர்களின் தெய்வமான வைரவரின் வரத்தை வாங்கிவிட்டு இவர்கள் போர் புரிஞ்சாங்க. வரத்தை வாங்கிட்டு வெறி கொண்டு போர் செஞ்சதுனால தொண்டைமானுக்கு தெரிஞ்சு போச்சு போரில் ஜெயிக்க முடியாதுன்ட்டு. உடனே ஒரு போரை நிறுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாரு அவர் ஊருக்கு. தொண்டைமான் யானை மேலே உட்காந்து சவாரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கும் போது யானையோட கால் முல்லை கொடிக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு. யானைனால நவர முடியாத அளவுக்கு பின்னி பிணைஞ்சி முல்லை கொடிகள் இருக்கவே இந்த காம்பவுண்ட் செவரில் பல்லி செதுக்கி வச்சுருக்காங்க. யானை மேலே அமர்ந்தபடியே இவரோட வாளால் அந்த முல்லை கொடிகளெல்லாம் வெட்டினார். கொடிகளெல்லாம் அறந்துச்சு. கூடவே பார்த்தீங்கன்னா ரத்தமும் கசஞ்சுது. உடனே வீரர்கள்லாம் கூப்பிட்டு அந்த இடத்த சுத்தம் செஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு லிங்கம் தெரிஞ்சுது. அதை பார்த்த தொண்டைமானுக்கு மிகவும் வேதனை. கண்ணீரால் அவர் மூழ்கி இறைவனை காயப்படுத்திட்டோமே அப்படின்ற வேதனையிலேயே அவரே அவர் கழுத்தை வெட்டிக்கு போயிட்டார். உடனே சிவபெருமான் காட்சி தராரு. எந்த வெட்டுக்காயங்களும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் மன்னனே வெட்டினாலும் மாசிலா மணீஸ்வரராக இறைவன் காட்சி தருகிறார். தொண்டைமான் கிட்ட உண்மையில் எந்த தவறும் கிடையாது. நந்தி பகவான் துணையோட மீண்டும் போருக்கு போன்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். நந்தி பகவான் துணையோட தொண்டைமான் அவர்களிடம் மீண்டும் போர் புரிந்து அவர்களை வென்று அவர்களுடைய அரண்மனையில் இருந்து 2 வெள்ளொருங்க தூண்களை எடுத்துகிட்டு இந்த கோயிலில் இருக்கிற மூலவர் வாசலில் வச்சு கட்டியிருக்காங்க. மூலவரை பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கருவறைக்கு முன்னாடி பார்க்கலாம். முருகப்பெருமானோட சன்னதி. அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடல் பெற்றவர். சில கட்டுமான பணிகள்லாம் சமீபத்தில் நடந்திருக்கோங்க. சில தூண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா சமீப காலத்தது. ஆனால் மெயின் மண்டபம் உள்ளே இருக்கிற முருகப்பெருமான் எல்லாம் பழைய காலத்தது. இங்கேயும் வள்ளி தேவியானையோட முருகப்பெருமான் காட்சி தராருங்க. சிறிய கோயிலாக இருந்ததை 9ஆம் நூற்றாண்டில் சோழர்கள் புதுப்பித்து பெரிய கோயிலாக கட்டியிருக்காங்க. இந்த முருகர் சன்னதியை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு தனி காம்பவுண்டு போட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு தனி நுழைவாயில். முருகருக்கு பக்கத்துலேயே சோழபுரீஸ்வரர் பார்க்கலாங்க. நீங்கள் சமீபத்தில் ரெனோவேஷன் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மண்டபம்லாம் கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த சோழபுரீஸ்வரருக்கு எதிர்க்க வெறும் ஒரு 2 தூண் மட்டும்தாங்க பழைய தூண் இருக்கும். இந்த இடம் இப்படி இருக்காது. நிழலுக்காக வேண்டி சமீப காலத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணி பெரிய மண்டபமாக முன்னாடி கட்டியிருக்காங்க. இங்கே இருக்கிற மயில் வாகனமெல்லாம் பழசு தாங்க. சோழபுரீஸ்வரரை நீங்கள் இங்கே தரிசனம் பார்த்துட்டு அவருக்கு நேர் ஆப்போசிட்டில் இன்னொரு சின்ன சன்னதி இருக்குங்க. குசலபுரீஸ்வரரை இங்கே நீங்கள் பார்க்கலாங்க. இந்த காம்பவுண்டுலேயே ஒரு தென்னை மரமும் ஒரு மாமரமும் அழகுபடுத்தும் விதமாக வச்சுருக்குறாங்க. இந்த இடமே ஒரு தனி கோயில் மாதிரி இருக்குங்க. இந்த காம்பவுண்டில் இவங்க 3 பேரையும் நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு இந்த காம்பவுண்டு விட்டு நீங்கள் வெளியே வந்த உடனே ஆப்போசிட்டில் நீங்கள் பைரவர் பார்க்கலாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பைரவர், சூரியன் மற்றும் வீரபத்ரர் அவர்கள் பாவம் போக்குறதுக்காக வேண்டி இங்கே இறைவனை வழிபட்டதால் இந்த இடத்துல இவங்க 3வருக்கும் தனி பூஜைகள் கிடையாதுங்க. ரொம்ப பழைய கொடிமரம் போலங்க. பார்க்கும் போதே தெரியுது.
இந்த கொடிமரம் ஆப்போசிட்டில் சூரிய பகவானுக்கு ஒரு சின்ன சன்னதி இருக்குங்க. நந்தி பகவான் வந்து ஜென்ரலாக எல்லா கோயில்லையும் வந்து பார்த்திங்கன்னா மூலவரை பார்த்து தானே வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே மட்டும் அந்த மாதிரி இல்லைங்க. தொண்டைமானுக்கு உதவ வந்து நந்தி பகவானை வந்து அனுப்பிச்சதுனால, சிவபெருமான் அனுப்பிச்சதுனால நந்தி பகவானை வந்து இந்த பக்கம் பார்த்துருக்கிறார். போன வீடியோவில் நீங்கள் பார்த்த திருவேற்காடு, பாடி, இந்த திருமுலை வாயில், இந்த 3 பாடல் பெற்ற தலங்களையும் ஜம்புகேஸ்வரர் கோயிலையும் கவர் பண்ணணுன்னு நான் ஒரே நாளில் பார்த்தேங்க. நீங்கள் பார்க்கும்போது 3 அம்மன் கோயிலையும் ஒரே நாளில் பார்க்கணுன்னு டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் மேலூர் பார்த்துட்டு திருவொத்தியூர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இங்கே திருமுலை வாயில் வரணுங்க. இந்த கோயிலுக்கு வந்து இந்த இறைவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமண தடைகள் நீங்கும், செல்வம் சேரும், கிரியாசக்தி கிடைக்கும். நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண திருவல்லீஸ்வரர் வீடியோவோட ஷார்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு வந்து விஷஸ் தெரிவிச்சிங்க. நிறைய பேர் அந்த ஷார்ட்ஸை வந்து லைக்கும் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றி. உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்னால் அந்த ஷார்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் கோயிலில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.